வாழ்க்கையில முதல்ல ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில பேர் சந்தோஷத்துக்காக குடிக்கிறான், பல பேர் துக்கத்துக்காக குடிக்கிறான். ஆனா நான் விட மாட்டேன்டா. உன்ன விடவே மாட்டேன்டா. எதுக்குடா அப்படி பண்ண? வாட் ரீசன்? வாட் இஸ் த ரீசன் மை லைஃப்? டே உன்னை தாண்டா ஒத்த கடவுளே. எங்கடா இருக்க? என்ன மைத்திரியான படைச்ச உங்களை கூத்து பண்ண. நீ மட்டும் என் கையில கிடைச்சு அப்படியே குமர கூத்த கூட்டுருண்டா. மகனே மகனே. என்ன யாரியா நீ? நான் தான் கடவுள். கடவுளா? இருக்கிற காண்டில் மேல அதாவது சொல்லிட போறேன். மகனே, வன்முறை எதற்கும் தீர்வாகாது. இப்ப எதுக்கு இந்த அட்வைஸ்மெண்ட் எல்லாம் பண்ற? யாரா நீ? நான் தான் சொன்னேனே கடவுள் என்று. நீதானப்பா காதில் ரத்தம் வரும்படி கடுமையான சொற்களால் என்னை அபிஷேகம் செய்தாய். மேலும் என்னை கொண்டு விடுவதாய் கொலை மிரட்டல் கூட விடுத்தாயே. அடிங்கொய்யால. சரி, கடவுள்னா இங்க நிறைய இருக்கு. நீ எந்த பிரிவுல வர்ற? மதங்களும் சாதிகளும் பிரிவுகளும் நீங்கள் உண்டாக்கியது. எனக்கு அனைவரும் சமம். பார்த்தா நீ என்ன சரக்கு அடிச்சிருக்கியோ அதுல ஒரு கட்டிங்காவது எனக்கு வாங்கிட்டு வாடா. நல்ல பாலிசா பேசுறடா நீ. நீ தான் கடவுள்னு சொன்னா நம்புறதுக்கு நான் என்ன முட்டா பயலா? புறா அது உனக்கானது. பேய் இருக்குன்னு சொன்னா நம்புற இந்த மக்கள் கடவுளே நேர்ல வந்து நான் தான் கடவுள்னு சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறீங்க. இங்க சாவுக்கு சான்றிதழ் வாங்கணும்னா கூட அந்த குணமே எழுந்து வந்து சாட்சி சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கு. டேய், நீ ஓரளவுக்கு பேசுறடா. உங்ககிட்ட என்னமோ பெருசா இருக்கு. ஆனா நான் கேக்குற மூளை இல்ல மச்சி. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு மச்சி. உனக்கு நான் என்னப்பா குறை வைத்தேன்? ஏன் இப்படி அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை பேசுகிறாய்? பேசுவேண்டா கமாலா, பேசுவேண்டா. அவளை காய இருக்குடா உள்ளுக்குள்ள. 3 வருஷமா ஒரு புள்ளைய சின்சியரா லவ் பண்ணு. அவ திரும்பி கூட பாக்குறையா? அது உனக்கு குறையா தெரியலையா? ஆபீஸ்ல ராப்போல உழைக்கிறது நானு. ஆனா நல்ல வேற இன்னொருத்தன் வாங்கிட்டு